நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த டைம்ல இந்த இடத்துல நான் ஹீரோவா இருந்தா கூலி படத்துக்கு வரும்போது தலைவர் உள்ள வந்தாரு. அந்த கிரௌடு ஒரு சத்தம் அந்த இது பார்க்கும் நம்மளுக்கு இது மாதிரி இன்னைக்கு கத்த மாட்டாங்களா அப்படின்னு அந்த ஃபீல் வந்துச்சு. சரி, நம்ம வரும்போது ஒரு ட்ரீம் இருக்கும். ஹீரோன்னு நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம முடி எவ்வளவு கொட்டி இருக்குது, நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோம். இப்போ ஊரை வந்து ஏமாத்தி வச்சிருக்கு மெயினாக சொல்ல போயாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப ஃபஸ்ட்டா சாப்பாடு எங்கே இருக்குன்னு தான் போய் கேட்டேன். அவர் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு என்னை பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு சொல்லாமல் தெரியல, போதையில் இருந்தார் அவர். ஷார்ட் இருக்காது எதுவுமே இருக்காது, ஆனால் நம்ம நின்றுட்டு இருக்கணும். 2 இட்லி 3 இட்லி இந்த மாதிரி வைப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி காட்டோம்னா தரமாட்டாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றது. படம் பேர் சொல்ல விரும்பல. அவர் ஜாதியை பற்றி அதிகமாக பேசுகிறக்கூடிய டைரக்டர் தான். அங்கே கேவலப்பட்டு தான் நிற்போம். கடைசியாக ஒன்று பண்ணார் சென்னையில், வந்து நான் பண்ணாத வேலை அது ஒன்று தான். பைக்கில் வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அந்த பொண்ணுங்களை இட்டுன்னு போயிட்டு அவங்க வீட்டில் விட்றோம். அது செத்துட்டேன் நான். நம்ம இந்த ஒரு வேலையை நம்ம எனக்கு அதுன்னு தெரியாதுல்ல, ஏதோ கூட ஒர்க் பண்ணுறவங்க இட்டுன்னு போய் விட்றோம், எங்கேயோ வீட்டில் விட்ருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் இழந்தேன், எல்லாமே இழந்தேன். இன்னும் என்கிட்ட கட்டுறதுக்கு என்னடா இருக்குது, நான் என்ன ஆம்பளை தானே, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? வேறு எதுவுமே இல்லை, பணம் கொடுத்தும் உதவிட்டேன், எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டேன். நான் நினைப்பேன் பொண்ணாந்துட்டா இதோட முடிஞ்சிடுமே எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் நான். ஃபினான்ஸாக இல்லாததை ஒன்று இருக்கிறதையாவது கேட்குறீங்க, இங்கே இல்லாததே கேட்குறீங்களேடா அப்படின்றது எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். ஏர்டெல்லில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 60,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நான் கேரளாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே எனக்கு வந்து 45,000 சம்பளம் ஒரு மாதத்துக்கு. அதுவும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் ஒர்க் எனக்கு. இப்போ ஒரு மாசத்துக்கு உங்களோட மாத வருமானம் என்னவா இருக்கு? மிஞ்சினா நான் ஒரு வெளியே நானும் சொல்லக்கூடாது தான், ஒரு 5,000 ரூபாவே இருக்குமான்னு தெரியாது. நானும் ஒரு டைமு ஒரு பையன் வந்து என் காசை கையில் வாங்கி வச்சுட்டு என்னெல்லாமோ காரணம் சொல்கிறான். பக்கத்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு, நான் வரேன் நேரில் வரேன், நீ காசு தந்துடு அப்படிங்க. இல்லை நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் மாற்றி சொல்லிட்டே இருந்தான். லாஸ்ட்டாக அவன்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்ஏ வந்து பேசி வாங்கி தந்தார் அவன்கிட்ட. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின சம்பளம் எவ்வளவு? 400 ரூபா. இது ஒரு கேன்சர் மாதிரி தான், நம்ம அதை விட்டு வெளியே வர முடியாது. இது ஒரு பயங்கரமான நோய். ஹாய் ஹலோ வணக்கம் SVTV நேயர்களே. இந்த நிகழ்ச்சி புத்தம் புதிய நிகழ்ச்சி டிஸ்கஷன் டைம். இந்த நிகழ்ச்சியில் இதுக்கப்புறம் ஒரு துறையை சார்ந்த நபர்களை கூப்பிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், ஏற்றங்கள், தாழ்வு, இதெல்லாம் வந்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் அந்த வகையில் இன்னைக்கு முதலாவது நம்ம பார்க்க போகிற துறையை சார்ந்தவங்க, எந்த துறையை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட். அதாவது சீரியல் ஆகட்டும், சினிமாவாகட்டும், இந்த ஃபீல்டில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவங்களோட லைஃப்பில் அவங்க எந்த மாதிரியான நிகழ்வுகளை சந்திச்சிருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக அவங்க என்னென்னலாம் போராடிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம இந்த டிஸ்கஷன் டைமில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஒரு 4 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, முதல்ல ஒவ்வொருத்தரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் நேம் தேவா. தேவா, நீங்கள் எந்த படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கீங்க? நடிச்சிருக்கேன். கூலியில் நடிச்சிருக்கீங்க. ஓகே, எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்கள்? திருச்சி. ஓகே, அப்படி சார். என் நேம் புருஷோத்தமன். நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை. ஓகே, நம்ம சென்னையிலேருந்து தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்? நான் 8th படிக்கும் போதே சென்னைக்கு ஓடியா வந்தேன். ஓகே, 20 இயர்ஸ் அப்போ இருக்கும். 20 இயர்ஸ். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஜூனியர். நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய படம் சீரியல்ஸ் பண்ணிட்டு. ஓகே, என்னோட நேம் வந்து யுவன் முத்து. ஓகே, நேட்டிவ் வந்து திருநெல்வேலியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஹாய், என் பேர் பரத். நான் என்னோட நேட்டிவ் வந்து நெய்வேலி. ஆக்சுவலாக நான் அங்கேருந்து இங்கே சென்னை வந்து தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மூவியில் ஜூனியர்? கூலி, அப்புறம் பேர் தெரியாத நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மூவியில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பீங்க? ஒரு 8 படம் 9 படம் சரி, இந்த 8-9 படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஃபஸ்ட்டாக நடந்த ஒரு மூமெண்ட்னா நீங்கள் மறக்கவே முடியாதரா எனக்கு அப்படிங்கிற மாதிரி? ஆக்சுவலாக எனக்கு ஒரு கேஸ்டிங் ஏஜென்ட்டோட சண்டை வந்துச்சு. நான் அப்போ போயிட்டு இங்கே இப்போ சாப்பாடு எங்கே இருக்குன்னு தான் போய் கேட்டேன். அவர் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு என்னை பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு, நான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் என்ன இந்த மாதிரி இருக்கேனா அந்த மாதிரி இருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் சாப்பாடு தானே கேட்டேன், உங்களை வேறு எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கு வந்துட்டு நீ எப்படா என்கிட்ட கேட்ப, அவர் சொல்லாமல் தெரியல, போதையில் இருந்தார் அவர். ஓகே, அதனால் நீ எப்படி என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே வருவாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு மறக்கவே முடியாது. நான் என்ன பண்ணேன், நான் சாப்பாடு எங்கே இருக்குன்னு தானே கேட்டேன், சாப்பிட வந்த பையன் சார் நான். அந்த மாதிரி அந்த மூமெண்ட் டிக்டாக் ரீல்ஸ்லாம் ஹீரோயின் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ உங்கள் டைமுக்கு வரேன் நான், உங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை அப்போது. அதுதான் உண்மை. அப்போ இல்லை. அப்போ நீங்கள் பட்ட கஷ்டங்கள்
அதான் ஃபேக்கான ஆளுங்கிட்ட போய் மாட்டிக்குவோம். ஸோ இந்த மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா சார்? ஏன்னா சினிமானாலே நிறைய பேர் நினைக்க நீ இவ்வளோ காசு கொடுத்துருப்பா நம்ம பண்ணிக்கலாம், நீ தான் ஹீரோன்ற அளவுக்குலாம் நம்ம பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்த சம்பவங்கள் நிறையவே ஏமாந்துருக்கேன். நம்மள தான் மிஸ்யூஸ் பண்ணுறது அதிகமாக பண்ணியிருக்காங்க. அந்த வழி தான் இவ்வளோ நாள் கேப் கொண்டு வந்தது. ஆய்வுக்கூடம் படத்துக்கு டிடென்ஸ் செட்டு அவருக்கு அதில் போகும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்குன்ட்டு போட்டிருந்தாங்க. போனேன். அங்கே போய்ட்டு ஒருத்தருக்கு ஹாய் சொல்லிவிட்டு இது பண்ணும்போது நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி எல்லா கதையும் சொல்லுவோம். அது சினிமாக்காரங்களுக்கான ஒரு இது. நான் எப்படி வந்தோம் போனோம் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம், எல்லாம் கேட்பாங்க. அவர் என்ன நீ நடிக்க தலையிரு, நான் உன்னை வந்து நல்ல இதில் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வச்சுக்கிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் நடிக்க வைக்கல. நம்ம அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாகவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். அதை அவங்க எப்படி மாற்றிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒரு சிகரெட்டுன்னா கூட ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஒரு பாக்கெட் ட்ரிங்க்ஸு மாட்டின வரைக்கும் கறந்துடலான்னு. நான் இப்போ அப்பாச்சி பைக் வாங்கியிருந்தோம், மேரேஜ் ஆன புதுசு. அவங்க பைக் வாங்கி கொடுத்துருந்தாங்க. பெட்ரோல் ஊற்றோட நம்மளால முடியாத சூழ்நிலை தான் அப்போ. அப்போ நீங்க உங்க லைஃபை சர்வே பண்றதுக்கு வேற ஏதாவது சைட் பிசினஸ் இல்ல சைடுல ஏதாச்சும் ஒரு மார்னிங்ல இந்து நியூஸ் பேப்பர் போடுறாங்களே அந்த வேலைக்கும் போயிட்டேன் நான். போட்டோ வந்து அவங்க போட்டோ ஷூட்னு சொல்லிட்டு சும்மா கேமராமேனை வச்சு போட்டோ எடுத்தாங்க. ஒரு 5000 ரூபாய் வாங்கினாங்க. வாங்கி அந்த போட்டோவும் செட் ஆகல. அது ஒரு விதமான ஏமாத்துனாங்க. ரெண்டாவது இந்த ஆய்வு கூடன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவருக்கு பைக்கில் எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் பண்ணி அவர் வீட்டுக்கு வரைக்கும் நைட்டு தூங்கி வீட்டில் தூங்குறதுக்கு இட்டு விடுற வரைக்கும் எங்கள் காசு தான். அவருக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வருவேன். கடைசி வரைக்கும் எனக்கு 1 ரூபா கொடுக்கல. ஆனால் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுக்குறவங்களுக்கு 800 ரூபா போட்டு கொடுக்குறாரு. இதை நான் கூட இருந்து பார்க்குறேன். கடைசியாக ஒன்று பண்ணார். சென்னையில் வந்து நான் பண்ணாத வேலை அது ஒன்று தான். பைக்கில் வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அந்த பொண்ணுங்களை இட்டுன்னு போயிட்டு அவங்க வீட்டில் விட்றோம். கேகே நகரில் தான். இதே கேகே நகரில் தான். அந்த சிக்னல் முன்னாடி தான். அந்த வீடு பில்டிங் எனக்கு நேம் தெரியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் இருக்கார்ல வடிவேல் வந்து ஒரு படத்துல விஷம் குடிச்சிட்டுன்னு சொல்லுவார்ல, அந்த ஒருத்தர் மீச வச்சுட்டு அவர் பேர் அவரு அங்கே அந்த ஆஃபீஸ் வச்சிருந்தாரு. அந்த ஆஃபீஸ்க்கு எதிரில் தான் இந்த ஆஃபீஸ் இருந்தது. இவங்களை விட்டுட்டு எனக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க அப்படின்னா செட்டிக்கல்ல டீ சாப்பிட்னு இருங்கன்ட்டாங்க. என் பைக்கில் ஒரு லேடி எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அலிஷா ஒரு மாதிரி என்ன வேலை தான் நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஒரு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் நான். அப்பயுமே சினிமாவே விட்டுறணுன்ற அதான் இப்ப கேட்க வந்தேன். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த ஃபீல் நமக்கு வேணுமாடா அப்படின்ற மாதிரி என்னைக்காவது யோசிச்சது உண்டா? அது அந்த தருணமே செத்துட்டேன் நான். ஏன்னா இது நம்ம எவ்வளோ ஒழுக்கம்னு சொல்லி நம்ம வீட்டில் வளர்த்தாங்க. நம்ம இந்த ஒரு வேலையை நம்ம எனக்கு அதுன்னு தெரியாதுல்ல. ஏதோ கூட ஒர்க் பண்றவங்க இட்டுமே விடுறோம், எங்கேயோ வீட்டில் விடுறாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் நான். ஏதோ சிஸ்டராக கூட்டின்னு போனோம். கடைசியாக பார்த்தா அவன் இட்டுன்னு போயிட்டு அங்கே நைட்டில் எனக்கு அது அந்த டைம் தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது. பட் நான் புரிஞ்சுக்கினது நம்ம செஞ்சது என்னடா வேலை செய்கிறோம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் எனக்கு வந்தது. உங்க வைஃப் என்னைக்காவது போதும் நீ இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வேண்டாம் இதை விட்டு வெளியில் வந்துரு அப்படிங்கிற மாதிரி? நான் கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். இதுதான். ஏன்னா சொல்லிட்டா அவங்க என்ன ஆன்சர் பண்ணுவாங்க நம்மளுக்கே ஒரு ஆள் கெஸ் பண்ண முடியும். இது வேணான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இது கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்கம் அது வர்றதுனால உங்களோட இன்கம் எதிர்பார்த்து அப்போ வந்து இன்கமே இப்போதான் 1 வருஷமா தான் வருது அவங்களுக்கு. ஓகே. இவ்வளோ நாளாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்காக என்ன பண்ணுவேன், நான் மார்னிங் ஒரு வேலைக்கு போகிறேன்னா மீதி ஜென்ரலாக வந்து தேடுவேன். இந்த மாதிரி சினிமா தேட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் கிண்டியில் இருக்குது ஆலந்தூரில் ரிப்யூட்னு சொல்லிட்டு அந்த கொரியரில் வேலை செய்வேன். இது ரெண்டையும் வச்சு நான் ஒரு சேலரி மாதிரி வேலை செஞ்ச மாதிரியெல்லாம் காமிச்சிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் சினிமாவில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு. ஒரு ரிலேஷன்ஷிப் ஆன் பண்ணோம், ஒரு டேரக்டர் போய் பார்ப்போம், திரும்ப இதே மாதிரி ஏமாற்றங்கள் தான் வரும். பணம்லாம் கொடுத்துருக்கோம், ஒரு 10,000 அந்த மாதிரிலாம் கொடுத்தும் ஏன்னா பின்னாடி அவங்க படம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இப்போ இதே கேட்க நகர்லேயும் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். பெரிய டைம் இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்களா? கொடுத்துட்டு தான் இருக்கேன். இது வந்து எப்படின்னா ஒரு விதைக்கிற மாதிரி ஒரு செடி மாதிரி. சரி அவங்க சூழ்நிலைக்கு நம்ம உதவணும்னா ஆல்மோஸ்ட் உங்க லைஃப்ல நீங்க முக்காவாசி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்பிக்கை தான். அதுதான் நான் நினைக்கிறது. என்னன்னா இப்போ தம்பி பாலையா பார்ப்போம். சரி நம்ம வரும்போது ஒரு ட்ரீம் இருக்கும். ஹீரோன்னு நீங்க சொன்னீங்கல்ல, யாரோ ஹீரோக்குன்னு ஒரு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் இப்போ நம்மளே புரிஞ்சுக்குவோம் நம்ம முடி எவ்வளோ கொட்டி இருக்குது, நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோம் இப்போ அப்படின்னு தெரியும் போது சரி இதுக்கேற்ற இவர் வந்து இப்போ வந்து தேசிய விருது. நான் சாகும்போது இப்போ டாக்டர் ஒய்ஃபுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்து டாக்டர் ஆகணும்னு, வக்கீலுக்கு. அது மாதிரி எனக்கு நடிகன் ஆகணும் தானே வந்தேன். நான் பணம் சம்பாதிக்கணும்னு இருந்தேன். இந்த வயசு ஐயோ போயிடுச்சேன்னு ஓடலாம். சாகிறதுக்குள்ள ஏதோ ஒரு நடிகன் ஆயினும் ஆக மொத்தத்தில் அது என்ன புதைக்கும் போது கலைஞன்னு சொல்லி புதைக்கணும்.
அதுதான் என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் போராடின்னு இருக்கேன். இல்ல, அதுதான் உங்க ட்ரீம்ன்னும் போது அது கடைசி வரைக்கும் நீங்க ஸ்டெபனா நின்று அதுல பண்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். 2025ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னு எங்க SVTV நேயர்கள் சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த 8-9 படத்துலையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி ஒரு வஸ்டான விஷயம் நான் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்க யோசிச்சது உண்டா? அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு? நான் போய் உட்கார கூட விட மாட்டாங்க. ஷார்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம நின்றுட்டு இருக்கணும், உட்கார விட மாட்டாங்க. சாப்பிட போனோம்னா நம்மளுக்கும் தனி ஒரு இடம் இருக்காது, நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். திருப்பி சாப்பாடு கேட்டால் கூட நம்ம இல்லை நீங்கள் போங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்ருவாங்க. பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய இதுன்னா நல்லா பண்ணுவாங்க. சில சின்ன சின்ன மூவிலாம் பார்த்தோம்னா சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டாங்க. சாப்பிட கூட டீ கூட குடிக்க விட மாட்டாங்க. உடனே ஷார்ட் இருக்குது அப்படின்னு கையில் வச்சுட்டு கீழே வச்சுட்டு ஓடுறதுல நிறைய ஓடி இருக்கேன். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்குது. பிரேக் டைம்லாம் கூட உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. கிடைக்கிற டைம்ல நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான், என்ன குடிக்கிறீங்களோ அதுதான். அவங்களுக்கு தனியாக டைமிங் இருக்கும், போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. எங்களுக்கு அந்த கேப்ல 10 நிமிஷத்துல போடுவாங்க, மறுபடியும் சாட்டர்டே ஆச்சு விடியாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் உங்களுக்கு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஒரு நாள் சேலரினா அந்த ஒரு நாள் சேலரி தான். சில நாளும் காலையில் 8 மணிக்கு போயிடுவோம், மறுநாள் 6 மணி ஆயிரும். ஆனால் எங்கள் சேலரி தான் இந்த 500 தான். அந்த ஒரு நாள் சேலரி தான். அந்த நைட் அவ்வளோ நேரம் நம்ம தூங்காம இருந்ததுக்கெல்லாம் எந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸும் கிடையாது. இதுல ஏஜென்ட்ஸ் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்றாங்க இல்லையா? ஓகே, நம்ம ஆசையே போயிடும். இப்போ வந்து காசுக்காண்டி ஆசைக்காண்டி வந்து கடைசியில் காசு தேவைக்காண்டி ஷூட் போகிற மாதிரி ஆகிப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 4 ஷூட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற நாளில் உங்கள் செலவுகளுக்கு என்ன பண்ணுறீங்க? இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷூட் இல்லை அப்படின்னா எந்த வேலைக்குனாலும் போகலாம். நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம ரேபிடோ ஓட்டலாம். நான் புதுசாக வந்த டைம்லாம் ரேபிடோ தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அது போக அந்த பவுன்சர் போகிறது, சஃபாரி போகிறது, கேட்ரிங் போகிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த வேலை போகிறீங்க, அங்கேயும் நீங்கள் வந்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும்போது இங்கேயும் உங்களுக்கு ஷூட் இருக்குது அப்படின்னும் போது எதை நீங்கள் சூஸ் பண்ணி? இல்லை, மெயினாக நம்ம வந்து சினிமாக்காக வந்ததுனால ஷூட்டை தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரி, இப்போ நீங்கள் ஷூட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வேலையே போயிடுது அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சில நேரத்தில் ஒரே நாளில் 3 நாள் ஷூட்லாம் வரும். அந்த டைமில் நம்ம ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி போகிறது. சரி, அப்போ நீங்கள் ஷூட்டை செலக்ட் பண்ணி போயிட்டீங்க, அந்த வேலை சார் நல்ல வேலை உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கா இந்த சினிமானால விட்டுட்டு வந்து? நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கேரளாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே எனக்கு வந்து 45,000 ரூபா சம்பளம் ஒரு மாதத்துக்கு. அதுவும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் ஒர்க் எனக்கு. மற்ற டைம் ஃபுல்லாக நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன். நான் போகலாம் போல இருக்கே, இல்லை அந்த மாதிரி ஒர்க்கை விட்டுட்டு தான் வந்தேன். வந்துட்டு நான் சினிமா ரேபிடோ ஓட்டிகிட்டே தான் சினிமாவில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாராவது இருந்தால் சொல்லுங்கன்ட்டு இந்த பின்னாடி வருவாங்கல்ல, அவங்ககிட்டலாம் சொல்கிறது. அதில் ஒரு ஆள் வந்துட்டு நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னோடனே சரி நீ நாளைக்கு வந்துரு அப்படின்னாங்க. நானும் சினிமாவில் தான் ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட் யார் இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நம்பி போனேன். லாஸ்ட் பார்த்தா அவங்க வந்து பேங்க்ல ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஒரு சைடு சந்தோஷமாவும் இருக்கு, இருந்தாலும் நம்ம வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்னா நான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேரளா. நமக்கு இதுதான் வேணும், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சினிமாலேயே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய என்ன சார் ஃபர்ஸ்ட் சி அப்படின்ற மாதிரி ஒரு டைம் இந்த டிராகன் படத்துக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி பேசினேன், இந்த மாதிரி நான் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன் வரேன் அப்படின்னா ஃபோட்டோலாம் அனுப்பிவிட சொன்னாங்க. நான் ஃபோட்டோலாம் அனுப்பி விட்டாச்சு. அதை பார்த்துட்டு அவங்க செலக்ட் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. இது காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கானா, அப்படி இல்லைனா இந்த கேரக்டரும் கரெக்டாக இருப்பானா அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. அந்த டைமில் நான் என் ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டு செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆகிட்டு நான் அங்கே பஸ்ஸில் போய்ட்டு உட்காந்துருக்கேன். காலையில் 6 மணிக்கு கோயம்பேடு வர சொல்லிட்டாங்க. போய் உட்காந்துருக்கேன். அப்போ வந்து அங்கே வந்து பேர் எழுதுவாங்க, யாரெல்லாம் வராங்க அப்படின்ட்டு பேர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் என் பேரை போய் சொன்னேன். அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டாங்க. அதுக்கு திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போயிட்டு கேட்டேன். வெயிட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பி கொஞ்சம் வெளியே எழுந்துச்சு வாய் அப்படின்னாங்க. பஸ்லேருந்தே வெளியே போய் எழுந்துச்சுன்னுட்டு நானும் பேர் எழுதுறதுக்கு தான் கூப்பிட்றாங்க போல அப்படின்ட்டு கீழே போய்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் பாட்டி ஏறி போயிட்டான். எனக்கு இங்கே என்ன நடக்குனே தெரில. ஏடா திடீர்னாப்புல அங்கே தான் செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. திடீர்னாப்புல வேண்டான்னு கூட எதுவுமே சொல்லலை, என்ன விஷயம்னே சொல்லாமல் கீழே இறக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே என்னன்னா வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, ஏறி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி என்ன அனுப்பிவிட்ட ஏஜென்ட்கிட்ட கேட்க என்ன விஷயம்னா ஒன்றுமே சொல்லாமல் அங்கே பாட்டு போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கணிச்சு பேசினேன். அப்போ தான் சொல்கிறாங்க, தம்பி நீ கருப்பாக இருக்கியாம்பா, உன் ஹேர் ஸ்டைல் சரியில்லை, அது இதுன்ட்டு என்னெல்லாமோ காரணம் சொல்கிறான். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம். ஆமாம், அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு
நான் இனிமேல் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி முடிவெடுத்தது அந்த டைம். அதுக்கப்புறம் நான் வந்து டேரக்டர் ஆகணும்னு தான் நான் சென்னைக்கு வந்தது. இது வந்து அப்பப்போ போகிறது தான். அப்படிங்கும்போது இனிமேல் ஜூனியர் ஆர்டிஸ்டே வேண்டாம், இனிமேல் நம்ம அந்த டேரக்ஷன் ஃபீல்டே போயிடலாம் அப்படின்ட்டு அடுத்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் 2 ஷார்ட் ஃபிலிம்க்கு ஏடியா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பைலட் மூவிக்கு ஏடியா ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊடியில் வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வாங்க கூட வாங்க ஆழ்த்து எப்படிங்கும்போது ஜாலியாக பசங்க கூட போனது. திரும்ப அப்பப்போ ஷூட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் மட்டும், நான் தனியாக போக மாட்டேன். அது போக மெயினாக என்னன்னா தனியாக ஒருத்தன் போனானா ஏஜென்ட் ஏமாற்றுவான். ஒரு 6 பேர் போகும்போது அவன் பயப்படுவான் கொஞ்சம். ஏன்னா ஒரு ஆள் தனியாக ஃபோன் பண்ணி காசுங்கன்னு கேட்டான் ஏமாத்திக்கிட்டே இருப்பான், ஃபோன் எடுக்க மாட்டான். ஒரு 5 பேராக போயாச்சு அப்படின்னா மாற்றி ஃபோன் பண்ணுவான், புது நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஆக்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் கிளம்பும் போதெல்லாம் உங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்களா? அப்பெல்லாம் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. 1-2 இடத்துல சம்பளமாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த சாட்டர்டே கம்ப்ளீட் அந்த வீக்கோட எண்டில் தான் தருவாங்க. இல்லை மேக்ஸிமம் எப்படின்னா தருவாங்க, ஒரு சிலர் தர மாட்டாங்க. அது அவங்களுக்கு நைட்டே அவங்க கையில் கிடச்சிரும். ஆமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் அன்னைக்கு நைட்டு ஒரு வவுச்சர்ல கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அது எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து நம்ம ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்போமா, அவன் முடிஞ்ச அளவுக்கு ஒப்பேத்துவான். நம்ம ஒரு டைமுக்கு மேலே நம்ம கேட்கறத விட்டுட்டோம்னா அந்த காசு அவனுக்கு, அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒப்பேத்துவான். நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்பதான் கிடைக்கும். நானா ஒரு டைம் ஒரு பையன் வந்து என் காசை கையில வாங்கி வச்சுட்டு என்னெல்லாமோ காரணம் சொல்றான். பக்கத்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு, நான் வரேன் நேரில் வரேன், நீ காசு தந்துரு அப்படிங்க. இல்லை நான் அங்கே இருக்கேன் மாற்றி சொல்லிட்டே இருந்தான். லாஸ்ட்டாக அவன்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்ஏ வந்து பேசி வாங்கி தந்தார் என்கிட்ட. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின சம்பளம் எவ்வளவு? 400 ரூபா. இல்லை எனக்குமே அவன் எப்படி என்ன ஏமாத்தலாங்கிற ஒரு கோவம். 400 ரூபாய்க்கு நானும் விட்டுருப்பேன். இல்லை நீங்க வேற கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு 1 ரூபானாலும் அது வாங்குங்கிறேன் நான் அது மாதிரி. ஆனா அந்த 400 ரூபாவை கொடுக்க முடியாம அவன் அவ்வளவு நாள் இழுத்தடிச்சான் இல்லையா? சோ அதுக்காக தான் கேட்கறேன். ஒரு இடத்துல இப்படி நடக்க அப்படின்னா நம்ம கோவப்படுறது இதெல்லாம் வரும். எல்லாருமே ஏமாத்தங்கும் போது என்னடா இது நம்ம எதுக்கு வீணா கஷ்டப்படணும், போனா போயிட்டு போகுது. அது அந்த சீரியல்ல வந்து நான் நடிச்சது வந்து விஜய் டிவில வந்துச்சு. அது ஒரு சந்தோஷம். எங்க ஊர்ல உள்ளவங்கலாம் பார்த்துட்டு ஊரை வந்து ஏமாத்தி வச்சிருக்கு மெயினா சொல்ல போயாச்சு. ஆனா இங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு ஆனா ஊர்ல போகும்போது ஒரு மரியாதை இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆர்டிஸ்டா போகவே முடியாது. ஒன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யாருன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? உள்ள போகிற எல்லா பேரும் அப்படிதான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? சே நம்ம ஒரு நாள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து நம்ம கரியரை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ற மாதிரி இருக்குமா? இல்லை நம்மளாலையும் முடியும், நம்மளும் நிறைய ஆடிஷன் போய் ஒரு ஹீரோவாக ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு? இல்லை அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாம் இதுலேருந்து தான் போகிறாங்க. விஜய் சார் அவரு எல்லாம் இதுலேருந்து தான் போனாங்க. அதனால நம்ம வெளியூர்லேருந்து வந்து ஒரு உள்ளே போகிறதே பெரிய விஷயம். ஓகே, அட்லீஸ்ட் உள்ள கேமராக்கு முன்னாடி அது எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ எஸ்கே மூவி நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன மாதிரி சீன் நீங்கள் என்ன எதிர்பார்த்து போனீங்க, அங்கே என்ன நடந்தது? நான் போய் எஸ்கே அவர் வருவார் பார்க்கலாம் அப்படி போனோம். கடைசியில் அது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி சீன் எடுத்தாங்க. காலேஜில் சும்மா ஃபைட்டிங் சீன் மாதிரி, அதில் சும்மா 4-5 பேர் சண்டை போகிற மாதிரி அந்த மாதிரி சீன். நீங்கள் ஓகே நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த டைமில் இந்த இடத்துல நான் ஹீரோவாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது அந்த சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். இப்போ கூலி படத்துக்கு வரும்போது தலைவர் உள்ளே வந்தார், அந்த க்ரௌடோட சத்தம் அந்த இது பார்க்கும்போது நம்மளுக்கு இது மாதிரி இன்றைக்கி கத்த மாட்டாங்களா அப்படின்னு அந்த ஃபீல் வந்துச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களோட கனவு ஒரு நாள் நிச்சயமாகும். அதுக்கான முயற்சிகளை மட்டும் நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணி நம்பிக்கையோட இருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபோன், வாட்ஸ்அப், குரூப்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போவும் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த ஃபீல்டில்? இல்லை இப்போதைக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரீல்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம உள்ளக்க வந்துடலாம், ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் டேரக்டர் இந்த சினிமா ஃபீல்டில் இருப்பாங்கல்ல, நல்ல ஊர் நாட்கள் அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ரீல்ஸ் போட்டு காமிச்சோம்னா அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னாலே, நடிக்கிறது மாதிரி வீடியோ அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாவில் உள்ள நீங்கள் ரீல்ஸ் அனுப்பாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க மேலே வந்து ஒரு கோவம் தான், கோவத்தோட வெளிப்பாடு, நீ ரீல்ஸ் அனுப்புறாது அப்படின்ட்டு. நீ நடிச்ச அந்த ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை நீ அனுப்பிவிடு. இது ஒரு புது விஷயமா இருக்கு. ஆக்சுவலி எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போ நினச்சிட்டு இருக்கிறது அதுதான். நம்ம இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறோம், ஒரு ஃபேஸ்புக்கில் பண்ணுறோம், ஒரு டிக்டாக் இல்லை ஒரு யூடியூப்ல பண்ணுறோம்னாலே நமக்கு ஒரு பட வாய்ப்பு தானா அமைஞ்சிரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த கிறுக்குத்தனமா வீடியோ பண்ணி டப்புன்னு ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு படத்துல 2 படத்துல நடிப்பாங்க அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு டேலண்ட் இருக்காது. அவங்க வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து திட்டு தான் வாங்கிட்டு இருப்பாங்க, என்னடா அவனுக்கு நடிக்கவே தரல அப்படின்னு. ஒரு சின்ன விளம்பரத்துக்காக கூப்பிட்டுக்கிறது. ஆனா
ஆனால் அவங்களுக்கு அங்கே நடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்காது. நம்ம இப்போ ஒன்றா நடிச்சிருக்கோம், இவெல்லாம் நம்ம செட்டே, நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு குரூப் இருக்கும். ஸோ உங்கள் குரூப்பில் இருந்து டக்குன்னு இவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அந்த இது? இல்லை, இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே அனுபவிக்கல. நான் ஒரு வருஷமா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய பேர் வர்றவங்க எல்லாரும் ஊடையிலே இந்த ஃபீல்டே வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு விருப்பம் போனவங்களை தான் பார்த்துருக்கேன். ஆமாம், அது நிறைய பேர் வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாம், நான் இதுக்கு மேலே எனக்கு மேரேஜ் பண்ணணும், என் வயசில் வர பசங்களாம் மேரேஜ் பண்ணணும், ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைக்கு வந்துட்டு அந்த விருத்த ஒன்று அப்படியே வெளியே போயிடுறாங்க. இது வரைக்கும் என் டீமில் உள்ள யாருமே மேலே போய் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து டேரக்டர் தான் உங்கள் எய்ம் அப்படின்னும் போது எந்த டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், இதுதான் எனக்கு இவர்கிட்ட போனால் நான் வந்து என்னை பட்டத்துக்கிட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? இந்த டேரக்டராகவும் நினைக்கும் போதே எனக்கு முதல்ல வந்த மைண்டில் வந்து ஒரு டேரக்டர்னா இவர் அண்ணன் பா. ரஞ்சித். அவரோட படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மெட்ராஸ் படம் பார்த்துருக்கீங்களா, அது வந்து எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ வரைக்கும் இந்த கூகையில் வந்து மெம்பரா இருக்கேன். ரஞ்சித்தனை மீட் பண்றதுக்கு நிறைய டைம் போயிருக்கேன். ஒரு டைம் மீட் பண்ணி போட்டோலாம் எடுத்துட்டு வந்தேன். அந்த ஏடி கிட்டலாம் பேசி வச்சிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்கேன். அடிக்கடி மீட் பண்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அதனால எப்படியும் ரஞ்சித்துக்கிட்ட வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவேன். ஆமா, ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா உங்க நம்பிக்கை ஒரு நாள் நிஜமாகும், அதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இந்த மாதிரி ஸ்லாங் பேசுறதுனால எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு. இந்த மாதிரி பாஷை பேசும்பொழுது இது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கு, எந்தெந்த இடத்துல மைனஸாக இல்லை? இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கு. நான் இப்போ வெற்றிமாறன் படத்துக்கு விடுதலை 2 படத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 2 வார்த்தை தான் பேசினேன். அங்கே உள்ள ஏடி நீ திருநெல்வேலியா அப்படின்ட்டாங்க. அதை வச்சு நமக்கு ஒரு பழக்கம். இந்த இப்போ பைசன் படத்துக்கு நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தேன். அங்கே இந்த சின்ன பசங்க வந்து விளையாண்டு இருக்கும் போதே எங்களை போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கூர் பேசும்போது டப்புன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு எந்தூர் நீ அப்படின்னா, அதனால நான் திருநெல்வேலினா அப்படின்னா. ஏன்னா அவங்க படத்துல ஒர்க் பண்றீங்க எல்லாருமே திருநெல்வேலிக்காரங்க தான். அப்படிங்கும்போது கூப்பிட்டு பேசி எந்த ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யார் கூட இருக்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. அங்குள்ள ஏடிக்கிட்டலாம் பேசினேன். ஆனால் அடுத்த டைம் மாரி செல்வராஜ் அண்ணா வந்துட்டு ஒரு படத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தை நான் கண்டிப்பாக இருப்பேன். ஏன்னா எப்படி நான் ஆடிஷன் போயிடுவேன், எப்படியாவது மூவ் பண்ணி போயிடுவேன். ஆல் தி பெஸ்ட். ஒரு மனுஷன் அப்படின்னாலே பசி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடும்போது உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இது வரைக்கும் ஷூட்டிங்கில் வந்துட்டு நல்லா சாப்பிட்டது அப்படின்னா தளபதி படத்துக்கு இப்போ 69 போயிருந்தான். அங்கே சாப்பாடு சூப்பராக இருந்து. மற்ற இடத்துக்கு போகும்போது 2 இட்லி 3 இட்லி இந்த மாதிரி வைப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி காட்டோம்னா தரமாட்டாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதாக தான் நடத்துவாங்க. அதில் கம்பெனி ஆர்டிஸ்ட்டுக்கு தனியாக சாப்பாடு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு சாப்பாடு, பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு தனியான சாப்பாடு இருக்கும். அதில் வந்துட்டு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மட்டமாக தான் பண்ணுவாங்க. நான்வெஜ்ஜில் வந்து ரொம்ப டிஃப்ரெஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, லேட்டாக போயாச்சுன்னா சாப்பாடே கிடையாது இல்லைன்றுவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் வேற யார்கிட்டயுமே கம்ப்ளைண்டாக கொடுக்க முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நாங்கள் இப்போ ஒரு ஏஜென்ட் மூலியமாக அடுத்த வாய்ப்பு வராது. அதான் ஏஜென்ட் மூலியமாக போகிறோம் அப்படின்னா நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லுவாங்க வாழ் தானே அப்படின்ட்டு. அடுத்த டைம் கூப்பிட மாட்டாங்க. அதனால எல்லாரும் அமைதியாகவே இருந்துருது. அது போக மேக்ஸிமம் இப்போ என்னன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் 1 வருஷமா இப்போ 6 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு கோவம் இருக்கும். புதுசாக வர பசங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. அவனை ஒரு நாள் வருவானா ஆசைக்கு வந்துட்டு ஓடிடுவானுங்க. எங்களோட நாங்கள் பேசணும்னா எங்களையும் வரவிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. ஜாதியே இல்லைன்ற டைரக்டர் கூட சாப்பாட்டில் ஜாதி பார்க்குறாங்க. ஜாதினா என்னன்னா இவங்களுக்கு இந்த சாப்பாடு தான், இவங்களுக்கு இந்த சாப்பாடு தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து கேட்டகரியாக நினைப்பேன். பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் பார்ப்பேன். கண்டிப்பாக இப்போ ஒரு படம் லாஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு, படம் பேர் சொல்ல விரும்பல. அவர் ஜாதியை பற்றி அதிகமாக பேசுகிறக்கூடிய ஒரு டைரக்டர் தான். அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பாக பிரிவினையாக தான் இருக்கும். நாங்கள் கேட்போம், ஏங்க நாங்கள் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் தான், இப்போ வேறு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்தப்போ தான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிங்க, இன்றைக்கி நம்ம சரி இதாவது இருக்கும் அப்படின்னு ஒரு நினைக்கும் போது அங்கே கேவலப்பட்டு தான் நிற்போம். அதுலேயே வந்து கொடுமைன்னா சாப்பாடை மறைச்சி வச்சுக்கிட்டு அதை சொல்லுவோம். அதை விட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண விட முடியாது. இது இருக்குங்க அப்படின்னு சொன்னால் கூட அதுவே ஹோட்டலில் எங்கன்னா எடுத்துன்னு போய் ரிட்டர்ன் பண்ணுறாங்களான்னு தெரில, ஒரு சேல் பண்ணுறாங்களான்னு தெரில, அதுவுமே இருக்கும். எங்களுக்கு ஒரு அதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இப்போ லேடிஸை வேறு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாலுமே அவங்க சொல்கிறது பின்னாடி அவங்க லைஃப் டைம் முடிஞ்ச பிறகு தான் வெளியே சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு தான் கட்ஸ் இருந்தால் முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்துமே இப்போ நாங்கள் பணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் இழந்தேன், எல்லாமே இழந்தேன், இன்னும் என்கிட்ட கட்டுறதுக்கு என்னடா இருக்குது
நான் என்ன ஆம்பளை தானே, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? வேறு எதுவுமே இல்லை, பணம் கொடுத்தும் உதவிட்டேன், எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டேன், இன்னும் என்ன தான் எதிர்பார்க்குறீங்கன்றது ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப வெறுப்பாக இருக்கும் எனக்கு. ஆனால் ஒரு பெண் முன்னாடி வர்றதுக்கு என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் அனுபவிச்சிடுறீங்க. நான் நினைப்பேன் பொண்ணாந்துட்டா இதோட முடிஞ்சிடுமே எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் நான். இதோடையாவது முடிஞ்சிடும், ஃபினான்ஸாக இல்லாததை ஒன்று இருக்கிறதையாவது கேட்குறீங்க, இங்கே இல்லாததே கேட்குறீங்களேடா அப்படின்றது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். நீங்கள் இந்த சினிமா துறையில் இதை மாற்றியே ஆகணும், அப்போ தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு திறமையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னா எந்த விஷயத்த மாற்றணும்னு நினைப்பீங்க? ஆடிஷன் கான்செப்டே மாற்றணும். ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராவது பரவாயில்ல, அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் வந்து ஆடிஷன் எடுப்பாங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அதாவது பண்ண தெரியாதவன்லாம் ஜட்ஜா இருந்தா எவ்வளோ. ஓகே, நான் ஒரு ஆடிஷன் போயிருந்தேன், அதே மாதிரி நடந்தது. அவனே நடிக்கிறவன், அவனை விடும்போது சரி நடி நீ பண்ணு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது நம்மளை எடுக்க மாட்டாங்கன்றது அவருடைய ஆட்டிடியூட்லேயே தெரியுது. அப்போ நாம் என்ன அவங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், வேணாம் போடா. ஆமாம், நம்ம மூளைக்குள்ளே போய் ஒரு குத்திட்டு அதை பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம எப்படி அந்த இதை வந்து கேரி பண்ண முடியும்? சரி, எந்த டேரக்டர் வந்து மனுஷன்யா இந்த ஆள் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர்? எனக்கு வந்து இவர் சிறுத்தை சிவா இருக்கு இல்லைங்களா, அவரு H. வினோத், இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நியாயமா ஓரளவுக்கு அவங்களுடைய இது வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக பண்ணும் பாட்டல் ராதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிலீஸ் நினைக்கிறேன், அவரு தினகரன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எத்தனை படம் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்குவேன். ஆனால் இந்த விஷயத்த பார்க்கும்போது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தடுப்பாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாரையும் சொல்ல முடியாது, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல, ஏன்னா எல்லாருக்குமே கோவம் வரும். ஒரு மாதத்துக்கு இப்போ கரண்ட்டாக 2024 டிசம்பரில் இருக்கோம் நம்ம, இப்போ ஒரு மாதத்துக்கு உங்களோட மாத வருமானம் என்னவா இருக்கு? மிஞ்சினா நான் ஒரு வெளியே நானும் சொல்லக்கூடாது தான், ஒரு 5000 ரூபாவே இருக்குமான்னு தெரியாது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்னன்னா நான் மற்ற டேரக்டர் பண்ண தப்ப நம்ம ஆக்டராக பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன டேரக்டருங்க இப்போ நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நடிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களாவது டெவலப் பண்ணட்டும்ன்ற கான்செப்டில் தான் நான் இப்போ இறங்கி பண்ணேன். எனக்கு திறமை வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா நான் ஒரு மனசளவில் நான் ஒரு தைரியத்தை கொண்டு வந்துட்டேன். ஃபினான்ஷியலாக நம்ம என்னென்ன பண்ணணும் அதை மறைமுகமாகவே, ஏன்னா அது அவ்வளோ பழகிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ 25 வருஷம் ஃபினான்ஷியலாக எப்படி சப்ஸ்டைன் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த ஃபார்முலா தெரிஞ்சதால் பணத்தை நோக்கி போக வேணாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக 60,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்தேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு முன்னாடி. அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ஏர்டெல்லில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கே தெரியும் என் டேலண்ட் நான், ஏன்னா நம்ம சினிமாக்காரன்றதால பேச்சு சொல்லவே வேணாம், எனக்கு சேல்ஸில் நல்லாவே மார்க்கெட்டிங் நம்ம கை வந்த கலை. அப்படி இருக்கும்போது அந்த டேலண்ட் இருந்தும் நம்மளால் அந்த 60,000 எனக்கு பெருசாக தெரியல. இன்றைக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்காது. அந்த 1000-500 ரூபா சம்பளமாக இருந்தாலும் அவங்கள தேடி தான் நம்ம போக முடியுது. இது ஒரு கேன்சர் மாதிரி தான், நம்ம அதை விட்டு வெளியே வர முடியாது. இது ஒரு பயங்கரமான நோய். சார், நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. தமிழ் சினிமா மட்டும்தான் இப்படி இல்லைன்னா அதர் சினிமாஸும் இப்படி தான் இருக்கா? லைக் மலையாள இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இதுதானா? கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இதே தான். ஆமாம், நம்மளுக்கு வர பிளட்டு அவங்களுக்கு சேம் பிளட்டு தான், அதில் இந்த மாற்றம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க மலையாள படம், அதெல்லாம் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. நான் நினைப்பேன் ஒருவேளை மலையாளத்தில் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்களோ இல்லை தெலுங்குலன்னு. இப்போ காந்தார படத்துக்கு உடைய அனுபவங்கள் சொன்னாங்க, சண்டே நடந்திருக்கு அங்கெல்லாம். அந்தளவுக்கு இங்கே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இல்லை, அது சண்டை நடந்திருக்கு. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு இதுக்கு போனப்போ ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஃபோன் வாங்கி வச்சுப்பாங்க, சீன்ஸ் எல்லாம் லீக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சும்மா இருக்க ஃபோனை வச்சு எவனும் சும்மா இருக்க மாட்டானுங்க. கண்டிப்பாக ஃபோனை வாங்கி வச்சுருப்பாங்க. ஃபோனை வாங்கி வச்சு காலைல வாங்கி வச்சிட்டாங்க, ஈவினிங் போகும்போது ஃபோன் தருவாங்க, டோக்கன் நம்பர் கொடுத்து ஃபோன் தருவாங்க. இதுக்குன்னு ஒரு டோக்கன் இருக்கும். டோக்கன் நம்பர் கொடுத்தா இப்போ நிறைய பேர் வந்து வாங்குவாங்கல்ல, ஸோ நமக்குன்னு அந்த இது இருக்காது. இப்போ நான் போனப்போ என்னன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தன் பவுன்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள இவங்க நீட்டிகிட்டே இருந்திருக்கான் டோக்கன். அவங்க வாங்காமல் பக்கத்தில் வாங்கிட்டு இருந்தாங்க. யோ எனக்கு வாங்கியா, எனக்குலாம் வாங்க மாட்டியாயா அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டாரு. அதுக்கு பவுன்ஸ் வந்து அடிச்சிட்டாரு. அவர் என்ன நீ ஓவரா பேசுகிற, ஜூனியர் ஆர்டிஸ்டான நீன்னு சொல்லி அடிச்சிட்டாரு. அப்புறம் தள்ளி விட்டாரு, வெளியே தள்ளி விட்டாரு. அப்புறம் அது பயங்கர பிரச்சனையாச்சு. அப்புறம் அந்த படத்தோட ஏடிஸ்லாம் வந்து மேனேஜர், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது சக நடிகர்கள் வந்து வருவாங்க,
சப்போர்ட்டுக்கு வருவாங்களா? நடிகர்கள்லாம் அதான் ஜூனியர் அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் சொன்னேன். சக ஆர்டிஸ்ட் வந்து வருவாங்களா? ஆமா வருவாங்க. சப்போர்ட்டுக்கு வருவாங்க. கேஸ்டிங் ஏஜென்ட்டுமே சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஓகே. நம்ம இப்படி சொல்றோம் வந்து கேஸ்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து இவ்வளோ காசு அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஆனா அது ஒரு சில கேஸ்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படி ஒரு சில பேர் எப்படின்னா அவங்களுக்கே அது கஷ்டமா இருக்கும். அவங்களோட கஷ்டத்தை சொல்லுவாங்க. நான் அப்படிதான் ஒரு சில கேஸ்டிங் ஏஜென்ட்ல போய் கேட்பேன், அவங்க பேசுவேன், அவங்களோட கஷ்டத்தை சொல்லுவாங்க. தம்பி இப்போ நாங்கள் இவ்வளோ பணம் அடிக்கிறோம் நீங்கள் சொல்றீங்க, இதுதான் எங்களுக்கு வருமானம். ஓகே. இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவர் ஒரு 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 80% கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு 20% நல்லவங்க ஏமாற்றி சம்பாதிக்குது. எனக்கு எதுக்குப்பா உன் வீட்டில் நான் ஏன் படிக்க போகிறேன், உனக்கு எந்த காசை நான் தரதான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப அழகான டீம். இன்னைக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், சந்தோஷங்கள், என்னெல்லாம் உங்கள் எய்ம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பொறுமையாக நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக எனக்கு ஆன்சர் பண்ணி இந்த எபிசோடை ரொம்ப நல்லா கொண்டு போனவங்க எல்லாருக்குமே எங்களோட சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கம்மிங் 2025 உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு அடுத்த அடி எடுத்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் எஸ்விடிவி நேர்கள் சார்பாகவும் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், கேமராமேன், எங்களோட குழு அனைவரின் சார்பாகவும் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர். SVTV நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2025 புதிதாக அமையட்டும்.